ஆ, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எப்படின்னா 1 வருஷமா. இனி நாளைக்கு வீடு பால் காய்ச்சி சும்மா எனது ஒரு சேலஞ்சில் நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் அதில் எவ்வளோ காசு போகுது, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். ஆனால் ஒரு காலுமே அதில் முடிக்கவே முடியாது. இதில் வேறு எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்லாம் வரும். இப்போ ஒரு நாள் மழை வருது அப்படின்னா, அன்றைக்கி வேலைக்கு வந்தாங்க இல்லை வேலை பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வீடு கட்டணும்னுள்ளது என்னோடய பெரிய ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு பால் காய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நான் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாத இதை விட பெட்டராக பண்ணணும்னு எனக்கு ஆம்பிஷன் இருக்குது. பட் இப்போதைக்கு என்னால் முடியாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த பூட்டை அப்படின்னா மணிச்சித்திரத்தாள் ஃப்ரண்ட் டோர். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் டோர் செட்டப். சும்மா நான் அது பண்ணேன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. எல்லாருக்கும் அப்படி தான் ப்ரோ. தொடங்குங்க, வர்ற இடத்துல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சது ஒரு நான் பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்டில் ஒரு ஹார்ட்டை போட்டுருங்க. எல்லாமே நான் அப்படி சுற்றி காட்டுறேன். இது எனக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. நிறைய வேலை இருக்குது, எல்லாமே க்ளீன் பண்ணணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். நாளைக்கு பால் காய்ச்சி ரொம்ப வேலை இருக்குது, நீ க்ளீன் பண்ணணும். கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் யாராவது சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது சிம்பிளாக நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்.